அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் மதுரவாயலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்றதை மட்டும் பார்க்கணும். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மது அருந்துவாங்க. ஸோ அந்த மது அருந்தும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசையில் அவங்களாவே இப்போல்லாம் காசு எல்லாருக்கிட்டையும் நிறைய புழங்கிட்டுருக்கு. கடன் கேட்டால் கிடைக்கிது. முன்னாடிலாம் காசும் கிடைக்காது இல்லையா? ஏன்னா இப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரக்கு அடிச்சிருக்காங்க, சரிங்களா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு கூட என்ன பண்ணால் சிக்கன் இருக்கு இல்லையா, அதை நிறைய பொரித்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி என்ன ஆகும்போது என்ன அப்படின்னா, திருச்சி சாப்பிட்டு வாந்தி மயக்கம் வந்துடும். அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அவங்க அவங்களும் மயக்கடிச்சு கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. அதனால் இறந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது மூலிமா நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அது கூட எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது அது பாதிக்குது. அப்படி பாதித்து தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போய் ஸ்ரீலட்சுமி உடலில் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதிகமாக கோழி இறைச்சி சாப்பிட்டால் உணவு குழாயில் அடைப்பில் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்துருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.